ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் மொய்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் மொய்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டுமாம். இந்த பாடலை பாடும் பொழுதே தேவனுடைய வல்லமை, அவருடைய சுகமாக்கும் வல்லமை, விடுவிக்கும் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்மால் அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, இயேசு இரட்சகர் இந்த பூமியை விட்டு விண்ணகத்திற்கு செல்லும் வேலை வந்தபோது அவருடைய சீடர்களுக்கு ஒரு மகிமையான அதிகாரத்தை கொடுத்து விட்டு தான் செல்கிறார். அவர் தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது போல தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்களை நான் வாசிக்கட்டும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். Mark 16:17 and 18. And these signs will follow those who believe. In my name they will cast out demons, they will speak with new tongues, they will take up serpents, and if they drink anything deadly, it will by no means hurt them. They will lay hands on the sick and they will recover. பாருங்கள், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் இரட்சகர் என்றும் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அடையாளங்கள் பாருங்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்களா? ஒருவேளை பிசாசுகள் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஒவ்வொரு தீய செயல்களுக்கு பின்பாக ஒரு தீய சக்தி இருக்கிறது. ஒருவேளை ஒருவர் பொய் பேசுகிறார் என்றால் அவருக்கு பின்னாக ஒரு பொய்யின் ஆவி இருக்கிறது. ஒருவேளை ஒருவன் இச்சையினால் பீடிக்கப்பட்டு பாவத்தை பால் போல் பருகி கொண்டிருந்தால் அவன் பின் ஒரு இச்சையின் ஆவி இருக்கிறது. ஆகவே தான் ஒவ்வொரு தீய செயலுக்கு பின்பாக ஒரு தீய ஆவி இருக்கிறது. தேவன் சொல்கிறார், என் நாமத்தினாலே அந்த பிசாசின் ஆவிகளை நீங்கள் துரத்துவீர்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை சில வியாதிகளுக்கு பின்பாகும் அசுத்த ஆவிகள் உண்டு. அந்த ஆவிகளை விரட்டும் போது வியாதிகள் சுகமடையும். தேவன் அப்படித்தான் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இப்படி அடுக்கடுக்காய் பல அதிகாரங்களை இயேசு தம் சீடர்களுக்கு வாக்கருளினார். ஆம், அப்படியே சீடர்கள் எங்கும் புறப்பட்டு சென்ற பொழுது உலகம் முழுவதும் பலத்த அற்புத அடையாளங்கள் நடந்தது. இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேதம், அதை பின்பற்றும் சீடர்கள் கூட்டம் கோடிக்கணக்கில் இருப்பதற்கு காரணம் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாய் இல்லாமல் அந்த வார்த்தைகள் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி செய்யப்பட்டதினால் திரளான ஜனங்கள் இயேசு இரட்சகரை தங்கள் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமைகள் மாறவில்லை. யார் யார் உண்மையாக இயேசுவை இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இந்த அடையாளங்கள் வருவது உறுதி. இன்றைக்கே கர்த்தரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, நானும் உம்மை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன். எனக்காகவும் நீர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று உம்மை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையிலும் இந்த அதிகாரத்தை தாரும் என்று கேட்போம். நிச்சயம் கொடுப்பார். இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணும் போதே நம்முடைய எல்லைகளில் கிரியை செய்கிற தீய ஆவிகள், பிசாசின் ஆவிகளை இயேசு விரட்டுவார். அவரே சுகத்தை தருவார், விடுதலை கொடுப்பார், சமாதானத்தை தருவார். ஜெபிப்போமா?
பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து உம்மை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் வருகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்துகிற ஆவி, எங்கள் வாழ்க்கையில் பாவத்தை செய்ய வைக்கிற ஆவி, எங்கள் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் எதுவாக இருந்தாலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து என்ற உம்முடைய நாமத்தை அவர்கள் உச்சரிக்கும் பொழுதே உம்முடைய நாமத்தில் எங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. வியாதிப்பட்ட சரீரங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. நீண்ட நாட்களாய் நடக்காத அற்புதங்கள், தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய எல்லைகளுக்குள்ளும் வருவதாக. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தூய ஆவியானவரே, எங்களுக்குள் இருந்து செயல்படுகிறவரே, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புத அடையாளங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யும். உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை இன்று அநேகர் மேல் இறங்கி அவர்களுடைய சகல சூழ்நிலைகளும் உயிர்ப்பிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.